அனைவருக்கும் வணக்கம். பொதுவா சமூக அறிவியல் அல்லது வரலாறு எதுக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, படிப்பதற்கு மட்டுமல்ல படைக்க அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்குள்ள ஜெனரலா உருவாகணும் அப்படின்றதாக தான். அதுல ஒரு 3 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சுதந்திர போராட்ட தியாகிகள் என்பதை பார்க்கிறோம். ஒன்னு மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்பவர் தேச தந்தை. ஏன் ஜெனரலா சொல்ற அப்படின்னா, நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. அந்த விஷயத்துல கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, 1920 ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுல மகாத்மா காந்தி ஜெனரலா எல்லாரையும் கூட்டிட்டு போராட்டத்துக்கு களத்துல செல்றாரு. அப்ப போகும்போது பொதுவா எல்லா மனிதர்களும் அவர் பின்னாடி செல்லப்படும் பொழுது அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் 16 வயது அந்த குழந்தை மட்டும் கூட செல்கிறது. மகாத்மா காந்தி கூட்டு, நீ வேண்டாமா ஜெனரல், நீ கிளம்பு, இந்த போராட்டத்தெல்லாம் வேண்டாம், நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்றாரு. பட் அந்த குழந்தை என்ன சொல்லுது, இருந்தாலும் நான் வரேன். அப்ப மகாத்மா காந்தியை ஜெனரலா பாபுஜின்னு தான் சொல்லுவான். பாபுஜி நான் உங்க கூடவே வர அப்படின்னு சொன்னது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கூட்டுக்கிட்டு அந்த போராட்டத்தில் போறாரு. எதிர்பாராதமா ஒரு குறிப்பிட்ட ஒரு பயண நேரத்துக்கு அப்புறம் போலீஸ்காரர்கள் என்பவருடைய தடியடியால அந்த குழந்தை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அதாவது இறக்கும் தருவாயில போயிடுது, டெத் ஆகிற சிச்சுவேஷன் வருது. அப்ப மகாத்மா காந்தி ஓடி வந்த அந்த குழந்தைய தன்னோட மடியில வச்சுக்கிட்டு, நீ வேண்டான்னு சொன்ன, நீ வந்ததுனால தானே இப்போ உன்னோட உயிர் பிரிகிறது அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த குழந்தை சொன்ன ஒரு வார்த்தை சுதந்திர போராட்ட அனைத்து தியாகிகளின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. என்னதான் சொன்னதுன்னு பார்க்கும்போது, பாபுஜி எனக்கு இன்னொரு முறை உயிர் கொடுத்தால் மறுபடியும் உங்களுடைய அனைத்து போராட்டத்திலும் விடுதலை போராட்டத்திலும் கலந்துக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகத்தை அந்த 16 வயசு குழந்தை சொன்னதிலிருந்து இந்த விடுதலை போராட்ட தியாகிகளுடைய வரலாறு பார்க்கும்போது மிகப்பெரிய உருவாச்சு. அந்த வார்த்தையை இன்றளவு நம்ம எல்லாரும் மறந்து போயிடும். அந்த குழந்தை யாரா அப்படின்னு பார்க்கணும், மயிலாடுதுறை பக்கம் இருக்கக்கூடிய தில்லையாடி வள்ளியம்மை. விடுதலை போராட்டம் அப்படின்ற தில்லையாடி வள்ளியம்மை எப்போதும் மறக்க கூடாதுன்றது ஒரு ஜெனரலான விஷயமா இருக்கு.